Bang, saya mau makan lah, banyak lapar lah. Kedai ada dekat ke? Sini depannya ada satu kedai sedap. Tak jauh lah dekat. You kena cuba, itu makanan sedap tau. Cendol ada. Oh, sendal ada. Goreng-goreng panas ni, boleh cuba lah. Jom. Oh, okey lah. Sekarang panas ke? Okay, jom makan. Jom, saya bawa dia mau makan sedapnya makanan Malaysia. Okay, stop sekejap aja. Saya bagi tahu ni saya punya bills ke? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீக். இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன்னா, எனக்கு ஒரே பசியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டோட வந்துட்டு இருந்தேன். நம்ம வைரான கடை பக்கத்தில் செண்டோல் மீன் கோரிங்கெலாம் போகிறதா சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம், ஒரு பிடி பிடிப்போம். வாங்க எப்போம்மா கடைக்கு முன்னாடி வச்சுருக்க நல்லா புறாக்கு இற போடுறாங்க பாருங்க. பார்க்குறக்கு ஏரியா அப்படி பார்த்தீங்களா, இந்த ஹைவே ரோட்டில் வந்துலாக்கா அந்த ஓரத்துலேயே நம்ம அன்னை சென்ட்ரல் கடை இருக்குது. சடாம் சென்ட்ரல் கடை. கார்லாம் பார்க்கிங் பண்ணி எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இடம் சூப்பராக, இடம் வசதியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வைரலான கடைக்கு வந்தாச்சு. செண்டூல் மீன் கோரி இப்போ சாப்பிடுவோம். வாங்க கடையில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு நம்மகிட்ட என்னென்ன இருக்கு? ரோஜா இருக்குண்ணா, மீ கோரிங் இருக்குது, நாசி கோரிங் இருக்குது, லக்ஸா இருக்குது, மீ ரூபஸ் இருக்குது, கோரிங் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சொத்தவங்க ஹெட் பண்ணிக்கலாம், கோழியும் ஹெட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற செண்டோலு, ஏபிசி, தேத்தாரி, நெஸ்கேஃபி, மைலோ எல்லா ஐட்டமுமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அண்ணன்கிட்ட வந்து செண்டல் ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டு மீ கோரிங் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். நமக்கு வந்து மீ கோரிங் 2 போடுங்க. மீ கோரிங் 2 சாப்பிட்ட பிறகு அப்புறம் செண்டல். ஓகே, மீ கோரிங் 2 makan. எப்படின்னா மீ கோரிங் செண்டல்னா எப்படின்னா வண்டியிலே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ரீராம் சிக்காட்டு புக்காட்டு, அப்புறம் எங்களோட ஹோம் மேக் சம்பால், கோரன் சம்பால். இது இந்த கடை உங்கள் ஃபேமிலியே நடத்துறீங்களா? ஆமாண்ணா, ஃபேமிலி எல்லாம் இருக்கீங்க. எஸ், ஃபேமிலி பிஸ்னஸ் தான் இது. இதெல்லாம் என்னது, ரோஜாவா அது? ஆமாம், இதெல்லாம் ரோஜா குவைங்க. ஓ, ஆஹா, கரெக்டாக மாதிரி நல்லா வாசம் கமகம்னு வருது. நல்லா இருக்கானே, சாப்பிட்டு பாருங்க. நமக்கு வந்து மீ கோரிங் ஆர்டர் பண்ணியிருந்தா ரெடி ஆயிடுச்சு. முட்டைலாம் வேணுமாண்ணே? முட்டை வேணாம், இது மீ கோரிங் மட்டும் போதும். பெரட்ட மாதிரி கமகமன்னு மணக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். மீ கோரிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணி இந்த மீன் கோரிங் வந்துருச்சு. ஓகே, தேங்க்ஸ்க்கா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஓ, மன சிஸ்டம் நல்ல டேஸ்டாக இருக்குங்க. நல்லா சுட சுட டேஸ்டாக இருக்கு. எதனா சிட்டா இருக்க குறைச்சிக்கலாம்ப்பா வந்து இந்த இன்னும் இது மீன் கோரிங்க வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சாப்பிட்டா பார்க்கும், அதுவும் இன்னும் டேஸ்டாக இருக்கும். நல்லா மிளகாலாம் வெட்டி போட்டு காய்கறிலாம் போட்டு உள்ள அந்த தவுன்னு சொல்லுவாங்க, இந்த கோவிலாம் போட்டுருக்காங்க பாருங்க. Oh. Sedap mah. Memang kena cuba. நல்ல டேஸ்ட்டுங்க.
அவ்வளோ சூடாக இருக்குது. அவ்வளோ சூடாக இருந்தும் டப்பு டப்புன்னு உள்ளே போகுது வாய்க்குள்ள. இந்த கடை எப்படின்னா ரோட்டோரத்தில் வச்சுருக்காங்க. ஒரு வேன்லேயே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. செண்டோல், நூடுல்ஸு, இந்த மேகி கோரிங் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ரோஜாவும் வச்சுருக்காங்க. Ini saya cek habis makan baru ada. Ini சொந்த ரெசிபி. சொந்த மசாலா தயாரிச்சு சொந்தமா போறாங்க சம்பல்னா. Thanks. Ini sudah rakam satu sekeliling. Sekeliling sudah rakam. பெரும்பாலும் வந்து நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்து நூடுல்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மீ கோரிங் சாப்பிட்டா முகமும் உள்ளே போகுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து குழுன்னு சாப்பிட்ணும். என்ன இருக்குது? செண்டோல் நல்லா போடலாண்ணே. செண்டல் போடலாமா? செண்டல் சரி, நமக்கு 2 செண்டல் போடுங்க. செண்டோல் பேசா இந்த ஐஸ்கிரீம்ஸில் ஐஸ் கட்டி ஐஸ் கட்டில் அப்படியே சேர்த்து போடுறாங்க. செண்டூரில் என்னென்ன இருக்கு? செண்டோல் ஜாகுங் இருக்கு, பூலோட் இருக்குது, கச்சாங்கோரிங் இருக்கு, செண்டோல் ஸ்பெஷல் இருக்குது. செண்டோல் இது என்னது? கச்சாங்க. அது இது கச்சாங்க, சோப்பு கச்சாங். இது கருப்பு சீனி. கருப்பு சீனி. இது செண்டோல் தேங்காய் பாலோட. ஓகே ஓகே. இந்த பச்சையா இருக்கிறது தான் பேரு செண்டோல். செண்டோல். இது வந்து அது செண்டோல் பேசா. இது செண்டோல் பேசா. இது வந்து செண்டோல் ஸ்பெஷல் போடுங்க. அதை செண்டோல் ஸ்பெஷலு. செண்டோல் ஸ்பெஷல் வந்து நம்ம இதெல்லாம் கலப்போம். ஜெல்லி செண்டோல் ஸ்பெஷலுக்கு இந்த ஜெல்லி சின்சாவ். சின்சாவ் கச்சாங்கோரிங். கச்சாங்கோரிங். இது ஜாகுங் சோளம் உள்ளது. சோளம். இது ஸ்பெஷலுக்கு. ஸ்பெஷலுக்கு வந்து ஓகே ஓகே அவ்வளோதான் ஸ்பெஷலு. நம்ம இன்னைக்கு வந்து சாதா செண்டல் ஒன்று சொல்லியிருக்கோம், ஸ்பெஷல் ஒன்று சொல்லியிருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இது இப்போ என்னென்ன போகிறீங்க? இது ஏபிசி. அது ஏபிசிக்கு வந்து இந்த சின்சாவ். இது பேர் என்ன? கோபாலா. இது வந்து கச்சாங்கோரிங் பருப்பு. இது ஜாகுங். ஜாகுங். ஏபிசிக்கு வந்து ஐஸ் போட்டு அதுக்கு மேலே ஐஸ் போட்டுருங்க. ஓகே. தேங்காய் பூ மாதிரி தெரியுது. ஆமாம். சீனி, சீராப், தண்ணி பால், கட்டிப்பால். இது தண்ணி பால். இது ஜாகுங். இது அவ்வளோதான். ஏபிசி. இது ஏபிசி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குற கலராக இருக்கு. ஓகே, நம்ம செண்டூல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. இது வந்து செண்டூல் ஸ்பெஷல். இது வந்து ஏபிசி. இது வந்து செண்டூல் வந்து சாதா. கொஞ்சம் சேர்மானம் வந்து இதில் கொஞ்சம் அதிகம். அவ்வளோதான். இப்போ 2 டேஸ்ட் பார்ப்போம். ஓகே. செண்டூல் ஸ்பெஷல். இந்த வெயிலுக்கு அதுக்கும் குளுன்னு இருக்குங்க. கடலப்பருப்பு போட்டிருக்காங்க. கடலப்பருப்போட சேர்ந்து சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட். மசாலா பேச இது சென்று சாதம் சாப்பிட்டு வைப்போம். அதே டேஸ்ட் தான். அதில் சேர்மானம் அதிகம். கடலப்பருப்பு, அப்புறம் கடலப்பருப்பு வந்து அப்புறம் என்னமோ போடுறாங்க. இது சின்சாவ் சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. அது ஒரு 2-3 சேர்மானம் அதில் சேர்க்குறாங்க. அது வந்து ஸ்பெஷலு. அது இல்லாமல் போடுறது இது வந்து சாதா.
டேஸ்ட் ஒரே அளவு தான். எக்ஸ்ட்ரா வந்து ஜாமான் சேர்க்குறாங்க அதில். அந்த தேங்காய் பால், அந்த சீனி, சக்கரை தண்ணி அதெல்லாம் ஊற்றி அந்த ஐஸை போட்டு சாப்பிடும் போது இந்த கூலிங் குழுன்னு இருக்குது. டேஸ்ட்டும் கலகலன்னு இருக்குது. தெரியுமா பண்ணிட்டான், எங்க தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளையாட்டுக்க என்ன அப்பா திங்க ஒப்பா சொல்லு என்ன பெருமாடம் திங்க டிஃபா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏபிசி சாப்பிட்டு பார்ப்போம். ஏபிசியில் வந்து எப்படின்னா சேர்மானம் வேற. டேஸ்ட் எப்படின்னா ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு டேஸ்ட்டு. Sedap bahasa sana apa? Sedap. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம கடையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் வசதியை செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா காத்தோட்டமா நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்க இடம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? சாப்பாடுலாம் நல்லா இருக்குண்ணே. சாப்பாடு நல்லா இருக்கு. இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர் நீங்கள்? நம்ம ரெகுலர்ண்ணே, பஞ்ச் கட் மாதிரிங்க. சாப்பாடுலாம் மீ கோரிங் சென்ட்ரல் எல்லாம் இருக்கு. செண்டோல், ரோஜா எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா சர்வ் பண்ணுவாங்க. சீக்கிரம் சாப்பாடும் வந்துடும். ஓகேண்ணே, பாய்ங்க. பாய் அண்ணே. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படிண்ணே இருக்கு? வாரம் ஒரு வாட்டி இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? ஓ சூப்பர். அதெல்லாம் வாரம் வரோம். இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் நீங்கள்? நம்ம ரெகுலர் கஸ்டமர். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவோம். வந்துட்டு நானே என் பிள்ளை வந்துட்டு ஃபேமிலியோட வந்துடுங்க? ஃபேமிலியோட வந்துட்டு சாப்பிடுவோம். சரிண்ணா, தேங்க்ஸ். ஓகே. ஹாய். வைக்க போறீங்களா? ஹாய். கடையை பற்றியில் நல்லா காத்தோட்டமாக எல்லாம் மரத்துக்கு அடியில் பழைய காலத்து மரங்க, பெரிய மரமாக இருக்கு பாருங்க. மரத்துக்கு அடியில் நல்லா உட்காந்து சாப்பிட குழுகுன்னு இருக்கும். டேஸ்ட் உண்மையிலே அத்துப்படியாக இருக்குது. காஜாங்கில் உள்ளவங்க வந்தீங்களாக்கும் இந்த ஏரியாவுக்கு வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படின்னு. இதுதான் அவங்க கடையோட சைன் போர்டு. அடாம் ரோஜாக் சென்டோல். ரோஜாக்கெலாம் 6 வெள்ளி இல்லை மெனு போட்டிருக்காங்க பாருங்கள், விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க எல்லாம். நீங்கள் இந்த கடை பேரை பூவில் தட்டினாவே வந்துடும் எந்த இடத்துல இந்த கடை இருக்குன்னு. இந்த கடை எங்கே இருக்குண்ணா? இப்போ நம்ம ஹைவேல வருதுங்க. ஹைவேல இப்போ ரோட்டு ஓரமாக வச்சுருக்காங்க. அப்படியே வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த ஃபேமிலியே சொந்தமாக வியாபாரம் பண்ணுறாங்க. மக்கள்லாம் நல்லா சாப்பிட்டு போகிறாங்க நிறையா. உங்கள் பேர்? முகமது. முகமது. இது நம்ம கடை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? வரலாறு கேக்குறியா? சொல்ற கேளு. 15 வருஷமா ஓடுதுண்ணே. 5 வருஷமா இருக்குங்க. 5 வருஷமா ஓடிட்டு இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து 6:30 மணி இருக்கும். 9 மணிலேருந்து 6 மணி நேரம் இருக்கு. டெய்லி இருக்குங்க கடை? லீவ் இருக்கு? டெய்லி இருக்கு, புதன்கிழமை லீவு. இந்த கடை எந்த இடத்துல இருக்கு? ஓகேமே காஜாங். ஓகே காஜாங். இந்த ரோட்டு ஓரமாக தான் இருக்கேன். ஆமாம், ரோட்டு ஓரத்தில் இருக்குது. பாசா துஜோ. பாசா துஜோ. இது செக்ஷன் இது. செக்ஷன் துஜோ இது. செக்ஷன் 7 இது. செக்ஷன் 7. வீடெல்லாம் பார்த்தீங்களா அப்படி சூப்பராக இருக்குண்ணே. அப்படியே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக கட்டி வச்சிருக்காங்க. கார் அப்படியே லைன் கட்டி நிற்கிது. ஒரு வீட்டுக்கும் 2 கார் 3 கார் லைன் கட்டி நிற்கிறதுல. இதுதான் வந்து நம்ம நண்பரோட வீடு. அவர் வீட்லேயும் 2 கார் தான், 2 வேன் நிற்கிது. கார் இல்லை, 2 வேன் நிற்கிது. இதான் நம்ம சாப்பிட கூட்டி போனாப்புல கடைக்கு அவர் வீடு இது. இந்த நண்பர்களே, நம்ம நண்பரோட போயிட்டு சூப்பரான ஒரு மீ கோரிங் சென்டர்லாம் சாப்பிட்டதோட நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு அதாவது நம்ம கடைக்கு போகிற வழியில் நம்ம நண்பர் வீடு இருக்குது. இதுதான் நம்ம நண்பர் வீடு. இந்த இவர் தான் அவர். நம்ம கூட்டி போனார்ல சாப்பிட, அவர் வீடு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம சென்ட்ரல் சாப்பிட்டு நம்ம கூட்டாளி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பள்ளியாசு அசர் தொழு டைம் ஆச்சு. அசர் தொழுதுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம்.
நம்ம தொழுகு வந்திருக்கு பழைய தாங்க. பழைய சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறக்கு. அப்படியே சுற்றி ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அப்படியே அமைதியாக அழகா வீடு அப்படியே அழகா வீடு கட்டியிருக்கான் பாருங்க. எப்படி இருக்கு பத்தில ஏரியா. இப்போ நம்ம இந்த பழையாசை தொழுதுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். பழையசில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வருங்க. சின்னதாக அழகா சிம்பிளாக கட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ வாங்க நம்ம பழையாசூரில் போயிட்டு அசர் தொழுதுட்டு அப்படியே கிளம்புவோம். பழையசை பார்க்கலாம் அழகாக சுத்தமாக சூப்பராக இருக்குது. இங்கிட்டு போனால் ஒது எடுக்கிற இடம் பாத்ரூம் இருக்குது. அப்படியே இங்கிட்டு போனோமாக்கும் இங்கிட்டு நம்ம வெளியே ஆகிக்கலாம். அங்கிட்டும் தொழுதுக்கலாம் இடம் இல்லைன்னா. அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கிட்டு பற்றியில் எல்லாம் வறண்ட மாதிரி நல்ல பெரிய இடமா இருக்குது. அங்கே உள்ள இடம் பார்த்தோம்னா இங்கிட்டு நம்ம தொழுதுக்கலாம். அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அவங்க சின்ன பழைய நல்லா அழகாக சூப்பராக இருக்காங்க. இது வந்து அடுத்து வந்து பெண்களுக்கு தனியாக தொழுகிறது இல்லையா சொல்லுவே. சிம்பிளாக சின்னதாக கிடைக்கும் இதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஓசி பத்து இருக்குது. இது வந்து 4 பக்கம் வழி இருக்குது. ஒன்று இந்த பக்கம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வழி அப்படியே பின்னாங்க பார்த்துறாங்க இங்கிட்ட வருது. மக்கள் வந்து தொழில் முடிஞ்சிச்சு. மக்கள்லாம் போயிட்டாங்க. நம்ம இப்போ லேட்டாக வந்தோம் தொழுவிட்டோம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து போயிட்டு மீ கோரிங் செண்டூர்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம வைரல் கடையில் போயிட்டு நம்ம அண்ணன் கடை செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நம்ம கூட்டாளி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்துச்சு முடிச்சுட்டு அப்படியே பள்ளியாசலம் தொழுதுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஓகே பாய். Okay, don't forget subscribe Jamek Vlog and share.